இந்த டெலிபோர்டேஷன் கான்செப்ட்ல வெறும் ஆப்ஜெக்ட்ஸ் மட்டும் டிரான்ஸ்போர்ட் பண்ணாம ஹியூமன்ஸையும் டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்கான ரிசர்ச்சஸ் அண்ட் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் நாங்க பண்ணோம். பட் அதுக்கான ரிசல்ட்ஸ் 50% சக்சஸ் அண்ட் 50% ஃபெயிலியர்ல தான் முடிச்சு. டெலிபோர்டேஷன்ல ஆர்கானிக் திங்ஸ் லைட் ஸ்பீட்ல டெலிபோர்ட் பண்ணும்போது பார்ட்டிகல் அண்ட் வேவ் ஃபார்மேட்ல டிஃபார்ம் பண்ணி இன்னொரு இடத்துல திரும்ப ரீஃபார்ம் பண்ண வச்சோம். பட் அந்த சப்ஜெக்ட் ரீஃபார்ம் ஆக்கும் போது தான் கிரிட்டிக்கல் இஷ்யூவே வந்துச்சு. அதான் டிசோர்ஷன் ஆஃப் பார்ட்டிகல் ரீஃபார்மேஷன். இதால நான் லிவிங் திங்ஸுக்கு மோஸ்ட்லி எந்த பிரச்சனையும் இல்லை. பட் ஹியூமன்ஸ் நமக்கு உயிருக்கே ஆபத்தா முடியலாம். இந்த பார்ட்டிகல் டிசோர்ஷனை கட்டுப்படுத்தி தான் நான் என்னோட இந்த மிஷினை உருவாக்குனேன். சில இன்வென்ஷன்ஸ் நாம ஒரு தவறுகள் மூலமா தான் உருவாகும்ன்றது கேள்விப்பட்டிருப்பீங்க. அக்கார்டிங் டு தட் இந்த மிஷினும் ஒரு ஹியூமன் குளோனிங் மிஷினா ஆக்ட் ஆக தொடங்கிட்டு இந்த மிஷின் சப்ஜெக்டோட மொத்த அப்பியரன்ஸை அப்படியே க்ளோன் பண்ணாலும் அதோட நியூரோன்ஸ் அண்ட் ஜெனட்டிக்ஸ்ல வர மைன்யூட் சேஞ்சஸால சப்ஜெக்டோட மொத்த பர்சனாலிட்டியே டோட்டலா சேஞ்ச் ஆகுது. இந்த விஷயங்கள் எல்லாம் சாதாரண லெவல் எனர்ஜியை வச்சு பண்றது இம்பாசிபிள். ஸோ அதனால தான் எங்களோட அல்கெமிக்ஸ் கார்பரேஷனுக்கு சொந்தமான இந்த எக்ஸஸ் எனர்ஜி சோர்ஸை யூஸ் பண்றோம். மெஷின்ல சரியா இந்த ஸ்லாட்ல தான் இந்த பவர் சோர்ஸ் இருக்கு. இந்த ஸ்லாட்ல சோர்ஸ் இருக்கும் போது இட்ஸ் சிம்பிளி ஃபார்வர்ட் ப்ராசஸ். இது மூலம் உங்களுக்கு தேவையான சப்ஜெக்டோட க்ளோன்ஸை நீங்க ஃபார்ம் பண்ணிக்கலாம். மீன் டைம் இந்த பவர் சோர்ஸ் இருக்கிற ஸ்லாட்டை மாத்திர மூலம் யூ கேன் ரிவர்ஸ் த ஹோல் ப்ராசஸ். சிம்பிளி யூ கேன் டிஃபார்ம் த க்ளோன்ஸ். ரஷோ, நம்ம இது மாதிரி செஞ்சோம்னா பிரச்சனையை சால்வ் பண்ணிடலாம்டா. டே நாம அவர் சொல்ற மாதிரி பவர் சோர்ஸ் இருக்காண்டா பண்ணா. ஷாருவா டெலிபோர்ட் பண்ணக்குள்ள ஹியூமன் பாடியில இருக்கிற செல்ஸ் எல்லாம் ஸ்டேபிளா இருக்கணும்ன்றதுக்காக தான் இந்த சீரமை உருவாக்குறேன். வித் பிரான்ச் கோஆபரேஷன் ஆஸ்கோ. இதான் அந்த ஸ்லாட் போல. அண்ட் இதுதான் ஜி சேரம். இப்போ அவர் சொன்ன மாதிரி செஞ்ச ஒர்க் ஆகும் நினைக்கிறேன். அப்போ ஒர்க் ஆக மாட்டேன் நம்ம. பட் ஸ்டில் இது இன்னும் கம்ப்ளீட் ஆகல. ஹியூமன்ஸோட செல்ஸை ஸ்டேபிளாக வைக்கிற சேம் டைமில் அதை என்ஹான்ஸ் பண்ணி விடுது. டியூ டு திஸ் செல் என்ஹான்ஸ்மெண்ட் சப்ஜெக்ட் கொஞ்சம் அக்ரெசிவாக நடந்து கொள்ளுது. அவனுக்கு எக்ஸாம் முடியணும் நிறைய டைம் இருக்கு. இந்த மெஷின் பெருக்காதான்ட்டு செக் பண்ணி இப்போ என்ன செய்யற? அதான் அதுக்காண்டி அளவெடுத்து செஞ்ச மாதிரி ஒருத்தர் வீட்டு இருக்கனே மறந்துட்டியா? அவனாடா. இரு, நான் அவனை கால் பண்ணி இந்த வர சொல்கிறேன். எல்லாமே இனிமே கட் அண்ட் ரைட் தான். ஏழு எட்டு நாட்களாச்சு கண்டை உன் மீது ஏக்கம் கொண்டு தூங்கவில்லை கண்டை. Don't have a job, I don't have a name, I don't have a job and I don't have a name. I'm a loser, yeah, I'm a loser. I don't have a job and I don't have a name, I'm a loser. Wow, wow, wow. ஹலோ, இந்த பக்கம் பவர், அந்த பக்கம் யாரு? சொல்லுங்க, நான் தான். சரியா? சரிடா சரிடா. நான் அவன்கிட்ட சொல்லிட்டேன், இந்த பைசிக்கிள் எடுத்துகிட்டு வாரான் நான் இப்போ. அப்போ அவன் வர வரைக்கும் நம்ம மெஷினை செட் பண்ணுவோம். சரி சரி. ஏ பவர், நாம இன்னொரு க்ளோன் உருவாக்க கூடாது? பண்ணலாமே, போட்டேன்டா. திருந்த மாட்டியாடா நீ? இருக்கிற தலைவலி காணாடா உனக்கு. மச்சான், நான் தலைவலியா உண்மை சொல்லடா. டேய், அந்த சயின்டிஸ்ட் தான் சொன்னவர் வித்தியாசமான பர்சனாலிட்டில க்ளோன் உருவாக்கலாம் வேண்டி. அதுக்கு டேய், அவனை நம்மளோட பிரச்சனை அவனை மறந்துட்டியா? ஆமாம், அதுக்கு என்னடா? பவரு, நான் ஒரு டெரரான க்ளோனை கிரியேட் பண்ணி அவனை மிரட்டி விட்டானே. எத்தனை நாளைக்கு தான் நான் அவனை பார்த்து பயந்துடுறேன். ஏன்டா அவளை வன்மத்தோட இருக்கியா? போண்டா ஷாருடே, இந்த ரிவெஞ்ச் மோட்டிவ்லாம் விட்டு போட்டு இதை சால்வ் பண்ணுறதுக்கு வழியை பாரு. அந்த அறை உனக்கு விழுந்திருந்தா தெரிஞ்சிருக்குண்டா. டேய் பவர், எனக்காக லாஸ்டா ஒரே ஒரு க்ளோன்டா. போடா, எனக்கே இல்லடா. நீ வேண்டாம், ஒன்று க்ளோன் எடுத்துக்கோ, எனக்கே இல்லை. டேய், அந்த சயின்டிஸ்ட் சொன்ன மறந்துட்டியாடா? ஃபர்ஸ்ட்டாக ஸ்கேன் பண்ணாங்கல, ரிவர்ஸ் பண்ணாங்க, புது க்ளோன் உருவாக்கலடா. டேய், ரிவெஞ்செல்லாம் வேணாம்டா. பாவம், அவனு ரெண்டே சுச்சுவேஷனில் இருந்தானு தெரியா? வேறு யார் மேலே இந்த கோவத்தை நம்ம மேலே காட்டியிருந்தானுடா. பாவமா, அந்த அறை உனக்கு விழுந்திருந்தா தெரிஞ்சிருக்குண்டா. சரியா தான் போடுறா, செய்ய போகிறா. அதான் அந்த சயின்டிஸ்ட் ஜி சீரம்னு ஒன்று சொன்னாரே, அதை வச்சு அஜிலிட்டி கூட க்ளோன் உருவாக்கலாம். எனக்கு ஜி சீரமா? அதங்கடா இருக்கு. இதுக்குன்னா நான் போய் எடுத்து வரேன். எங்கடா போறவன்? ப்ரோ, நீங்கள் திரும்பவும் ஸ்பெக்ஸ் பாய்க்கு தொடங்கிட்டீங்களா? அது கண்ணில் கொஞ்சம் பிரச்சனை, அதான் ப்ரோ. செத்தானுங்கடா தேரிக்க.
ரிமா யா எடுத்துட்டேக்குந்தா. இது எங்க இருந்து அடுத்த நீ? அப்போ தேடக்குள்ள கண்டுபிடிச்சினா அவர் சொன்னவர்ண்ணா இந்த மிஷினில் நிறைய எரர்ஸ் இருக்குன்னு. ப்ளஸ் அந்த ஜி0 வர ஒழுங்கா ரெடி ஆகலன்னு சொன்னவர்ரா. டே இது ஹியூமன்ஸ் மேலே டெஸ்ட் பண்ணுறது சேஃபோ இல்லையோன்னு தெரியலடா. டேய் அவர் இதை யூஸ் பண்ணவன் நடந்துச்சாமலாண்ட விளக்கம் இருக்கு. எத்தனை இடத்துல எனக்கு வளர்த்துருப்போம். என்னமோ இது சரியா படலடா. எல்லாம் சரியா தான் வரும் போடா. மறந்துட்டியா எனக்கு சயின்ஸ்ல ஏடா. ஐயோ தேரிக்க நமக்கு இப்போ புது ட்ரெஸ் எடுத்த விட அப்போ நான் தம்பிக்கு எடுத்து கொண்டு வர சொல்கிறேன். அவன் வந்தா நான் சமாளிச்சு அனுப்பிடுறான்டா. பேப்பரை பக்கத்துல மாத்தி தெத்துவோமா? இந்தாங்க அண்ணா. அண்ணா எங்க? அவன் அங்கால போயிருக்கான். சரி கொலசி புக்கு படிப்பியா? டேய் நான் அதெல்லாம் பண்றேன். மச்சான் விளையாட வரியடா. வரணும் மச்சான். டேய் விளையாடிக்கிறியா போய் படிக்கிறேப்பா. சரிடா பூமரி வர்றாங்களே. ஐயா டேய் ரிசல்ட்டா. டே ப்ரொசஸ் ஆகி முடியுதுடா. சப்ஜெக்ட் தயார் செய்யப்பட்டது. இனிமே அந்த புள்ளி சார் கதற விடுறோம். டேய் இவன்டா. டேய் நேத்து சொத்தையில சொட்ட எப்படி எனக்கு அரேண்டார சின்னைக்கு நேரல அப்படியே உருண்டு ஓடா. வாங்கினதை திரும்ப கொடுக்க வந்தீங்கன்னா என்னது வாங்கினா திரும்பி கொடுக்க போறியா? ஐயோ இல்ல பிரேக்க மோத்து. டேய் நேத்து பயந்து பொட்ட மய ஓண்ட வந்தாங்க. அவன் பயந்தாங்களே தானேடா. என்னண்ணே எரும மாடி மாதிரி இருந்துட்டு ஜூனியர்ஸ் கிட்ட வம்பளிக்கீங்களே ஏன்? எப்போ பார்த்தாலும் சாப்பிட்டு தூங்கிட்டு சும்மா ஊர் சுற்றி திரியுங்களே, உங்களை வீட்டை கேட்க மாட்டாங்களா என்ன? என்னடா கணக்கு கைக்கா? என்னண்ணா பேசிக்கிட்டு இருந்தீங்க? இஞ்சாரண்டா பயந்தாங்குடிக்கு வர தைரியத்தை என்ன அப்படி கூப்பிடாது. என்ன அப்படி கூப்பிடாத. நண்பனுக்கு ஆயுதம் தேவி. இந்த நண்பா இதை வச்சு எப்படியாக சமாளிச்சுக்கிறா? ஆடுறவன் அடிக்கிறவையில் கோட் போட்டுருக்கான். என்ன லேட்டாக வரா? என்ன ஃபைட்டாடா? இப்போ வர என்னடா நீ இவ்வளோ நேரம்? ஆடுறவன் அவனை போட்டு பிளந்துருக்கான். சம்பவம் பண்றதுக்காக புதுசா கிரியேட் பண்ணிக்கணும். அம்மட்ட சரி. நீ என்ன சண்டைக்கு போல? ஏன்டா சும்மா கையை அடிச்சிருக்க? போய் ஹெல்ப் பண்ணா. டேய் ஷாரு சும்மா கையை கட்டி திருந்து பேடிக்க பார்க்குற என்ன தண்ணி தெரியும்? இதே 3 வருஷத்துக்கு முன்னுக்கும் சண்டை பிடிச்ச என்ன தெரியாதுல்ல? என்னடா பயந்தாங்குடி? உனக்கு ஒரு தரம் சொன்ன விளங்காதாடா? என்ன அப்படி கூப்பிடாதன்ட்டு. என்ன அப்படி கூப்பிடாதன்னு சொன்னா கேட்க மாட்டியா நீ? டேய் என்னடா இப்படி போடுறியா? நான் போய் பார்க்க. டேய் பண்ண விடுற. என்ன இதேண்டா அப்படி கோவமா இருக்கான்?
எல்லாம் ஓகே தானே, ஒரு பிரச்சனையும் இல்லை. உண்டா உண்டா சரியா? பிரஷோ. இன்னொரு வாட்டி உங்களை இந்த இடத்துல பார்த்த இடத்துல குழி தோண்டி போதச்சுது. டேய் போட்டிட்டு வாடா, அவனுங்களே வாங்கி கிடக்கானே சும்மா கட்டி திரியா. விடுங்க துரைசிங்கம். டேய் அவனை அடிவையும் கிடைக்கிறத பார்த்தா நம்ம பக்கமே வர மாட்டேங்க. டேய் கொஞ்சம் இருங்கடா, ஒரு முக்கியமான கோல் வருது. அஜித் வர. ஓகே டாடி வாரேன். டேய் வீட்டில் இருந்து நான் கோல் வந்தேன். ஓ ஓகே பிரஷோ. இப்போ உடனே போகணும். சரி இப்போ எல்லா பிரச்சனையும் முடிஞ்சானே. இப்போ இந்த ப்ரொஃபஸர் சொன்ன மாதிரி நீங்கள் அந்த மெஷினை ரிவர்ஸ் பண்ணால் எல்லா பிரச்சனையும் சரியாக இருந்தது. அப்படித்தான் நினைக்கிறேன் பிரஷோ. சரி எப்போ வலிக்கணும் மச்சான். சரிடா. பிரஷோடி நீ வந்து ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்டா. நான் என்னடா ஹெல்ப் பண்ணா, ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே என்ன தேங்க்ஸ் சொல்கிறேன். ஐயோ நீ ஹெல்ப் பண்ணாதே பெரிய ஹெல்ப்டா ராசா. இவன் ஒருத்தன். டேய் வீட்டை அனுப்பேன் பக்கத்தில். எப்படி என்ன பிரச்சனை இருந்தாலும் ஒரே ஒரு கோல் அடிங்க, சேச்சே ஒரே ஒரு மிஸ் கோல் அடிங்க, உடனே வந்து நிற்பேன். பைடா பிரஷோ. சரிடா, பாய் மச்சான். பாய். போயிட்டு நண்பா. மைலோன் 62, அம்ருதா 80, கிருத்திகா 86, பவருத்ரன் 74. இந்த நல்ல தானடா பேப்பர் செஞ்சு அப்போ இந்த எக்ஸாம் எல்லாம் கட் பண்ணுறேன். இப்படியே தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணி ஃபைனல் நல்லா ஸ்கோர் பண்ணலாம்டா. சரி நல்லா செய்யறா. டேய் இந்த இப்போ முன்னாடி எக்ஸாம் இருக்கு, டக்குனு இவனை ரிவர்ஸ் பண்ணி போட்டு போய் படிக்கணும்டா. ரெண்டா மோஷ் படிச்சு 100 மார்க்ஸ் எடுத்துருவான்டா. உன்னோட பெட்டர் மார்க்ஸ் தானே எடுக்கணும். அங்கே அவனை பாரு தனியாக நிற்க. அவனை கூப்பிட்டு முதல்ல ரிவர்ஸ் பண்ணுறேன். ப்ரோ ரிவர்ஸ் போன் டக்குன்னு வாங்க. டேய் வாடா. மச்சான் நாமலாம் பெரிய பொண்ணா. ஆமா மச்சான். டேய் ஓவரா பண்ணாத. அடே அப்போது வெளியில் நிற்கக்குள்ள அம்மா ஹோல் எடுத்திருந்தவ. ஆனா உள்ளுக்குள்ள இங்கே சிக்னல் இல்லாமல் இருக்குடா. வெளியில போய் ஒருக்கா பார்த்து வரேன். நீங்க யாரை ரிவர்ஸ் பண்ணுற ஒருக்கா பார்த்து வச்சுக்கணும். அஃப்கோர்ஸ் அவன் தான் ஃபர்ஸ்ட் போக போறான். அதை நீங்களே டிசைட் பண்ணுங்க, நான் இருக்கா வரேன். இல்லடா மிஷினுக்குள்ளே திரும்ப போகிற ஐடியா எனக்கு இல்லை. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை தலை, நீ போடா. ஏண்டா டேய் நீ வந்து சின்ன ஹெல்ப் பண்ணியிருக்கேன். ஆனால் அவனை பார், அவனில் எவ்வளோ மாஸ் பண்ணியிருக்கேன். டேய் அதான் வீடுலாம் கூட்டி போதா. அடே இல்லைடா ஃபஸ்ட்டு செகண்ட் யார் போகிறான்றதை பற்றி நான் சொல்லலை. நான் பெர்மனெண்ட்டாகவே இங்கே இருப்போமான்ட்டு பார்த்தேன். என்ன ப்ரோ நீங்களும் ஜோக் அடிங்க. நீங்க இருங்க ப்ரோ, ஃபர்ஸ்ட் டைம் வச்சு டெஸ்ட் பண்ணுவோம். அது ப்ரோ வேணா நீங்க போங்க. கயிறா அப்படி இல்லைடா, அப்படி இல்லை. கோயில நான் சொல்ல வர உனக்கு விலங்குல இருந்தது. என்னடா பிரச்சனை? நீங்க நான் நல்ல யூஸ் பண்ணி தூக்கி